ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் டெரிவேட்டிவ் ஃபார்முலாவோட ப்ரூஃப் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்கள், எப்போவுமே டெரிவேட்டிவ் ஃப்ரம் த ஃபஸ்ட் பிரின்சிபல், டிஃப்ரென்ஷியேஷனோட பேசிக் ஃபார்முலா இதுதான் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் நிறைய இடத்துல. ஆக்சுவலி இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, இது ஏன் வந்தது அப்படின்றத நம்ம இங்கே தெரிஞ்சுக்க போகிறோம் தெளிவாக. இப்போது ஒரு கிராஃபில் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் போகிறதுக்கு நடக்கிற இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த லைனோட ஸ்லோப் ஆக்சுவலாக இது வந்து நான் இவ்வளோ பெரிய தூரத்துக்கு நான் கண்டுபிடிக்க போகிறதில்ல. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்குள்ளே போகும்போது எனக்கு என்ன சேஞ்ச் ஆயிருக்கும்னு கண்டுபிடிக்கிறது தான் டிஃபரன்ஷியேஷன். ஆனால் இவ்வளோ குட்டி பாயிண்ட்டை நான் இங்கே டயக்ராம் வரைஞ்சி உங்களுக்கு சொல்லி தர முடியாது, அதனால் கொஞ்சம் தூரமாக எடுத்திருக்கேங்க. இது ஆக்சுவலாக டெரிவேஷன்றது எதுக்கு, எங்கே யூஸ் ஆகுது, இதெல்லாம் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ராக்கெட் சயின்டிஸ்ட் இருக்காங்க, ஒரு ராக்கெட் இங்கேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது உள்ளேருந்து சேட்டலைட் அவங்க வந்து ஷார்ட் அவுட் பண்ணணும், வெளியே அனுப்பணும். அப்படின்னும் போது ஒரு செகண்டுக்கும் அந்த ராக்கெட்டோட ஹைட் வந்து மாறிட்டே இருக்கும் இல்லையா. இன்ஸ்டன்ட் இப்போ இருக்கிற ஹைட் வந்து ஒரு செகண்டுக்கு அப்புறம் இருக்காது, அந்த ராக்கெட் இன்னும் மேலே போயிருக்கும். அந்த மாதிரி ஒரு செகண்டுக்கும் நடுவில் அந்த ஹைட்டு மாறிட்டே இருக்கும்ல, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இந்த டெரிவேட்டிவ் யூஸ் ஆகுது. இது மட்டும் இல்லை, ஒரு ரிசர்வாயர் வந்து எப்போ ஃபில் ஆகி தண்ணி வெளியே கொட்டும், அந்த மாதிரி உடனே இன்ஸ்டன்ட்டில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு டெரிவேட்டிவ் யூஸ் ஆகுது. அது எப்படி நம்ம பார்க்கலாம். பேசிக்காக நீங்கள் வந்து கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் படிச்சிருப்பீங்க. ஒரு லைனோட ஸ்லோப் அப்படின்றது ரைஸ் பை ரன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அதாவது இப்போ வந்து ஸ்லோப் வேணும், ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க ஸ்லோப் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட்டோட ஸ்லோப்புன்றது, இந்த பாயிண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் x1, y1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்டை வந்து x2, y2 அப்படின்னு நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா ஸ்லோப்போட ஃபார்முலா y2 minus y1 by x2 minus x1. இதுதான் நம்மளோட ஸ்லோப் ஆஃப் த லைன். இப்போ இந்த லைனோட ஸ்லோப்பை நான் கண்டுபிடிக்கணும். முதல்ல இது நான் எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ x1 x2ன்னு எடுக்காமல் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த டைமை வந்து நம்ம ஹெச் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். இது பக்கத்தில் வரைய முடியாதுன்றதுனால நம்ம இங்கே வரைகிறோம். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம மினிமைஸ் பண்ணிப்போம். இந்த பாயிண்ட்டை வந்து எக்ஸ் ப்ளஸ் ஹெச்ன்னு எடுத்துக்க போகிறோம். அதாவது கொஞ்சம் டைமுக்கு அப்புறமா இருக்கிற எக்ஸோட வேல்யூ, அதனால் இது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஹெச். இப்போ இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு பிளேஸில் இருக்குன்னா கண்டிப்பாக இங்கே ஒய் ஆக்சிஸில் ஒரு பிளேஸில் இருக்கும்ல. ஒய் அப்படின்றது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ். இது வந்து நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த பாயிண்ட்டை. அதாவது எக்ஸ் ஒய் நம்ம படிச்சிருப்போம் சின்ன கிளாஸில். ஒய்ன்றது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் தான் ஆக்சுவலாக. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஹெச் அப்படின்ற பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருந்ததுன்னா ஒய் ஆக்சிஸில் நம்ம அது என்னன்னு சொல்லுவோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக இப்போ வந்து இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம்னா எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். இந்த பாயிண்ட்டை எப்படி சொல்ல போகிறோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஹெச் அப்படின்ற பாயிண்ட் வந்து உங்களோட ஒய் ஆக்சிஸில் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் அப்படின்னு இருக்கும்னு சொல்ல போகிறோம். ஸோ இதுதான் வந்து பாயிண்ட் பேசிக்காகவே. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்க ஸ்லோப் தான் நமக்கு வேணும். இப்போ பேசிக்காக ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான், y2 minus y1 by x2 minus x1 அப்படின்றது. ஸோ ஸ்லோப்ஸ் ஈக்குவல் டு முதல்ல y2, இது வந்து நம்மளோட x1 y1, இது வந்து x2 y2 அப்படின்னு இருக்கட்டும். இது நம்மளோட x1, இது நம்மளோட y1, இது நம்மளோட x2, இது நம்மளோட y2 அப்படின்னு இருக்கட்டும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதில் y2க்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, f ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் இருக்குது, மைனஸ் y1ஓட வேல்யூ f ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை x2 மைனஸ் x1, x2ஓட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் x1ஓட வேல்யூ வந்து எக்ஸ். டினாமினேட்டரில் இருக்க இந்த மைனஸ் எக்ஸும் ப்ளஸ் எக்ஸும் என்ன இருக்கும், கேன்சல் ஆயிருக்கும். ஸோ பேசிக்காக இப்போ இந்த லைனோட ஸ்லோப் வந்து இதுதான். இப்போ இந்த ஹெச்ன்னு இருக்க வேல்யூ இருக்குல்ல, இது வந்து இவ்வளோ தூரத்துக்கு அப்புறமா இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்க இன்ஸ்டன்ட் உடனே நடக்கிறதுக்கான சேஞ்ச், ரேட் ஆஃப் சேஞ்ச் தானே நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஹெச் வந்து அதாவது ரொம்ப கிட்ட எக்ஸ் ஆகாது, இட்ஸ் டெண்டிங் டு 0 அப்படின்னு அர்த்தம். அதனால தான் இந்த லிமிட் வந்து ஹெச் டெண்டிங் டு 0 அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் உங்களோட டெரிவேட்டிவோட பேசிக் ஃபார்முலா. வென் த லிமிட் ஹெச் டெண்டிங் டு 0 நோக்கி வரும்போது அப்படியே கம்மி பண்ணி ஹெச்சோட வேல்யூ வந்து நியரஸ்ட் டு 0வாக இருக்கணும். அது எவ்வளோ கம்மியாக எடுக்கிறோமோ அவ்வளோ அக்யூரேட் வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஹெச் அப்படின்றது ஸ்லோப்போட வேல்யூ. இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்க ஸ்லோப், அதாவது அந்த குட்டி ஸ்லோப், அந்த ஹெச்சோட டிஃப்ரென்ஸ் வந்து டெண்டிங் டு 0வாக இருக்கும்போது கண்டுபிடிக்கிற அந்த வேல்யூ ரொம்ப மைன்யூட்டாக கிடைக்குது இல்லையா. இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா எந்த ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து நம்ம இதை பண்ண முடியும். இதை வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை தான் டெரிவேட்டிவ் ஆஃப் த ஃபார்முலா, உங்களோட ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்கோம். ஃபார்முலாவோட ப்ரூஃப் இதுதான். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.